சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். Mrs. Ilango from BHL. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கூட ஸ்தோத்திரம். என்னுடைய மகள் ஜெனிட்டா ஷாரன் 2010 வருடத்துலேருந்து அவளுக்கு மிகுதியான இரத்தப்போக்குனால கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. எங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. அப்போ நாங்கள் டெல்லியிலேருந்து ரொம்ப மிகுதியான பாடுகளின் வழியாக போனோம். அப்போது நாங்கள் 2012 நாங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த பொழுது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு லாஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஐயாட்ட போய் ஜெபம் பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது போன வருஷம் என்னோடய மக +2 பண்ணிகிட்டு இருந்தா. அவள் வருஷத்தில் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுன்னு சொன்னால் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருப்பாள். எப்பொழுதும் இரத்தப்போக்காகவே இருக்கும். மிகுதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. +2 எக்ஸாம் அந்த நிலைமையில் கூட 10th அவள் வந்து 473 வாங்கியிருந்தா. 6 months கண்டினியூஸ் ப்ளீடிங். ஆனாலும் கர்த்தர் அவளுக்கு கிருபை செஞ்சாங்க. +2 எக்ஸாமுக்கு கரெக்டாக 4 நாள் முன்னாடி பாஸ்டர்ட்டு நாங்கள் வந்து ப்ரே பண்ணோம். அந்த நிமிஷத்துலேயே கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. அந்த நிமிஷமே அந்த ப்ளீடிங் நின்று போச்சு. இன்னை வரைக்கும் அவள் சுகமாக இருக்கா. பெரிய கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தயவிற்காக நன்றி. ஜெபித்த பாஸ்டர் ஐயாவுக்கு கூட நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 7-8 உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். யோனா கப்பலின் அடித்தளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறார். அவருக்கு எஸ்கேப் பண்ணி போக முடியாது. நினிவேக்கு போன்னு சொன்னால் தர்ஷீஸுக்கு போனாலும் எஸ்கேப் பண்ண முடியாது. அவர் எங்கேயும் இருக்கிறார். இப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச சங்கீதக்காரன் சில வேளையில் அவனுக்கு மனசு கருப்பாயிடும். சங்கீதம் 10 சங்கீதம் 1 கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்து இருக்கிறீர்? அதே சங்கீதக்காரன் தான். ஆபத்து நேரத்தில் நீ ஏன் மறைந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீ என்ன செய்ய, எல்லாம் செய்து முடிச்சிட்டேன். சிலுவையில் மறித்தது நீ பிறந்த நாள்லேருந்து ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய உலகத்தை விட்டு போகும் கடைசி நாள் வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்து விட்டுத்தான் பரலோகத்துக்கு வந்தேன். உனக்கு காசு இல்லைன்னா இட் இஸ் யுவர் ஃபால்ட். சுகம் இல்லைன்னா இட்ஸ் யுவர் ஃபால்ட். அந்த சுகத்தை கிளைம் பண்ணதில்லை. உனக்குன்னு இங்கேருந்து நான் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் மனித ரீதியில் நம்ம உதவி மற்றவங்கள்ட்ட வாங்கி வாங்கி பழக்கனால நம்மளும் அந்த ஸ்டைலில் ப்ரே பண்ணுறோம். ஜீசஸ் இஸ் த ஹீலர் இஸ் ஒன் கைண்ட், ஜீசஸ் இஸ் ஹீலிங் இஸ் அனதர் கைண்ட். குருடன் வந்து கேட்குறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? துப்பி மண்ணை சேர குழைச்சி கண்ணில் பூசி சுகப்படுத்துகிறார். இது ஜீசஸ் இஸ் அ ஹீலர். குஷ்ரோகி வரான், உமக்கு சித்தமானால், சித்தம் உண்டால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். குஷ்ரோகிக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாரு? சித்தமுண்டு சுத்தமாகுன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறார். இது வந்து ஹீலர். ஹீலர்னால் ஏதாவது ஒன்று செய்யணும். ஆனால் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபெய்த். இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்னன்னு சொன்னால், ஜீசஸே தெய்வீக சுகம். அவர்கிட்ட போய் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்ல வேண்டாம்,
எத்தனை வருஷம் நோயாக இருக்குன்னு சொல்ல வேண்டாம், நோயின் தன்மையே சொல்ல வேண்டாம், எந்த டாக்டர்கிட்டலாம் போயிட்டு வந்தேன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டாம். என்ன செய்தால் போதும்? ஹீலரை போய் தொட்டால் போதும். ஹீலரை போய் தொட்டால் கூட அவர் தெரிஞ்சிடும் யாரோ தொட்டாங்கன்னு. அவருடைய ட்ரெஸ்ஸை போய் தொட்டால் போதும், அவர் போட்ட ட்ரெஸ். The Lord's power is going to be manifested in a marvelous way. 400 million galaxies are there in this world. அவ்வளோ படைப்புகள் இருக்கு. 1 Corinthians chapter 15 verse 40. வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமை வித்தியாசப்படுகிறது. அப்போ நம்ம சோலார் சிஸ்டமில் எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கா? 10 to the power of 25. 1 போட்டு 25 சைபர் போட்டால் நட்சத்திரம், அவ்வளோ நட்சத்திரம் இருக்குது. அப்போ 1 போட்டு 25 சைபர் போட்டால் அந்த எண்ணம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. யூஸ்வலி சயின்டிஸ்ட் டெல் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ், ஒளி வருடங்கள்னு சொல்லுவாங்க. ஒளி ஒரு வருடத்துக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமோ அது ஒளி வருடம். அப்போது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமை வித்தியாசப்படுகிறது. புரியுதா? அப்போ எத்தனை மகிமை இருக்குது? எண்ணிறந்த மகிமை இருக்கு. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அப்போ இதில் இன்னொரு வசனத்தை இதை வேறு விதத்தில் சொன்னால், you are promoted from one kind of glory to another kind of glory. அப்போ எவ்வளோ ப்ரொமோஷன் பாசிபிள்? எவ்வளோ நட்சத்திரம் இருக்கோ அவ்வளோ மகிமையில் முன்னேற முடியும். நானோட தினம் ஜெபம், நேற்று உள்ள மகிமை வேண்டாம், அன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க, லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் க்ளோரி ஆஃப் த ஸ்டார். ஸோ போன வாரம் செய்ததே இந்த வாரம் செய்யக்கூடாது. மகிமையின் மேல் மகிமை, ப்ரொமோஷன் கொடுக்கணும். சில வேளையில் ஆவியான சொல்ல டபுள் ப்ரொமோஷன் கேளு. 5ஆம் கிளாஸ்லேருந்து 7ஆம் கிளாஸ் போடுவோம், 5th standard to 7th standard. ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் தட்? ஐக்கியூ ஹையாக இருந்தால் அது மாதிரி சம்டைம்ஸ் ஐ ஆஸ்க் ஃபார் டபுள் போர்ஷன் ஆஃப் க்ளோரி. ஹோட்டலில் டுடே ஸ்பெஷல்னு போடுவாங்க, கிச்சடி. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஹோட்டல் வந்துச்சு, பாப்பா என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? எழுதி போட வேண்டாம், மூக்க வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கிச்சடி போட்டுக்கிட்டு இருக்காங்க, வெங்காய பஜ்ஜி போடுறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன் டுடே ஸ்பெஷல், த லார்ட் இஸ் கோயிங் டு அப்பியர் அஸ் ஹீலர், அஸ் ஹீலிங். தெய்வீக சுகமா ஆண்டவர் அப்பியர் பண்ணவர். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவரை ஹீலராக பார்க்கல, அவரை எப்படி பார்க்குறேன்? ஹீலிங்காக பார்க்குறேன். அதனால் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், அவ்வளோதான், தொட்டுட்டு வந்துடுவேன், ஐ வில் பி ஹீல். எத்தனை வருஷம் சுகவீனம்? 12 வருஷ சுகவீனம். அந்த காலத்தில் பார்க்காத டாக்டரில் ஒரு தியோலோஜியன் வில்லியம் பாக்லே அவர் எழுதியிருக்காரு, அந்த காலத்தில் இரத்தப்போக்குக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு எழுதியிருக்காரு. அதெல்லாம் நான் படித்து பார்த்தேன். அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் அந்த அம்மா பண்ணிட்டாங்க, ஒன்றுமே சுகமடையல. அது சைலண்ட்டாக, இரத்தப்போக்கு இருந்தால் யாரையும் போய் தொட்டால் அந்த ஆட்கள் தீட்டப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பப்ளிக்கில் இருக்கக்கூடாது, எல்லாம் அந்த சட்டத்தெல்லாம் மீறி போய் வஸ்திரத்தை தொட்டுட்டு சைலண்ட்டாக கிரால் பண்ணிட்டான். அவர் சொல்கிறாரு, என்னை தொட்டது யார்? அவருக்கு தெரியாமலே அவரை தொட்டா சோமல். அந்த ஃபெய்த் வரணும். நீங்கள் என்ன செய்யணும்? யாரும் சோமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய
நேசமாக நம்மளை அன்பாக நேசிக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படினோம். வாங்க டாக்டர்கிட்ட வாங்கினா போகணும். மருந்து கொடுத்தாருன்னா சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க, அவங்க செக் பண்ணால் சாப்பிட்டு தான் ஆகணும். மாத்திரை வாயில் போகிற வரைக்கும் பார்ப்பாங்க, இல்லைன்னா குப்பை தொட்டில் போட்டுருங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் pharmacy. It's my personal opinion. Pharmakeia, Greek word, comes from witchcraft, the medicine. What is the difference between the medical science and Jesus the healing? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சுகம் கொடுத்து விட்டார். What is the difference between medical science and Jesus healing? மெடிக்கல் சயின்ஸில் ஒவ்வொரு உறுப்புக்கும், இப்போ கண்ணுக்கு உங்களுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், அவர் கண்ணு ஆப்ரேஷன் தான் பண்ணுவார், கண்ணுக்குள்ள நோய் தான் பார்ப்பார், ஆப்தல்மிஸ்ட்னு பேர். ஹார்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது டாக்டர், அதையும் கொஞ்சம் பார்த்துருக்கேன்னா அதுக்கு நீங்கள் 3வது மாடிக்கு போகணும், அது கார்டியாலஜிஸ்ட் இருக்கார், அவர் பார்ப்பார். நம்ம ஆண்டவர் உடலின் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாவற்றையும் சுகப்படுத்தும் தேவன். உங்களுடைய தெய்வீக சுகம் அனைத்தும் நீங்கள் பிறக்கிறதுக்கு முந்தையே உங்களுக்கு சுகத்தை பரலோகத்தில் வச்சுட்டார். அதை எடுக்கிறது எப்படி, அந்த சுகத்தை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. இப்போ சிலருக்கெல்லாம் கொஸ்டின், ஆண்டவர் இந்த நோயை குணப்படுத்துவாரா, லூப்பஸை குணப்படுத்துவாரா, இதை குணப்படுத்துவாரா? மருத்துவர்கள் கிராஜுவேஷன் டைமில் ஒரு சபதம் எடுக்கணும், நான் மருத்துவ பட்டம் படித்து முடித்து விட்டேன், இனி எந்த நோயாளிக்கும் ட்ரீட்மெண்ட் வந்தால் ரொம்ப கவனமாக அவர்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு they have to take a oath at the time of graduation. நான் அதை பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது பரமபிதா அவர், நீங்களாம் அவருக்கு யார்? சொத்து. விலை கொடுத்து நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. அப்போ நான் யார் ப்ராப்பர்ட்டி? ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி. நம்ம ஆண்டவர் எல்லா நோயையும் எல்லாரையும் குணப்படுத்தக்கூடியவர். மத்தேயு 16:36. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் வரிசையாக வரோம்ப்பா, உங்கள் வஸ்திரத்தை நீங்கள் இப்படி கை நட்டுங்க, வஸ்திரத்தை தொட்டுட்டு போயிடும். எவ்வளோ செகண்டு? 2 seconds தொட்டுட்டு போயிடும். சரி, நோ ப்ராப்ளம், தொடு அப்படின்னு. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் சுகமடைந்தார்கள். அது இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில். சிலுவைக்கு அப்புறம் சிலுவையை பார்த்தாலே சுகம் கிடைக்கும். சரியா? அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், அங்கே இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் போகும்போது அந்த ராஜா பெர்மிஷன் தர மாட்டேன்ட்டார். இந்த 24 லட்சம் மக்களை 25 லட்சம் மக்களை எங்கள் ஊர் வழியாக அனுப்பினோம்னா எங்கள் ஊரில் உள்ள தண்ணியெல்லாம் குடிச்சிடுவாங்க, எங்கள் ஊரே பாத்ரூம் ஆக்கிடுவாங்க, அதனால் எங்கள் ஊர் வழியே நீங்கள் போகக்கூடாது, சுற்றி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான் ராஜா. இவங்களுக்கு கடுப்பு. இங்கேருந்து இப்படி போகலாம், அந்த ரோட்டிலேருந்து இங்கே போகிறதுக்கு நம்ம கதவை திறந்தால் இப்படி போயிடலாம், அல்லது எப்படி வரணும், அப்படியே சுற்றி வரணும். அதை மாதிரி தான் அவங்களுக்கு ஆயிடுச்சு. அப்போ அவங்க கோமா மோசைட்டை முணுமுணுக்கிறாங்க, என்ன யூஸ்லெஸ் மண்ணாவை கொடுத்து என்னங்களை சுத்த வச்சுட்டு அப்படின்னு முறுமுறுக்கிறான். உடனே கொல்லிவாய் சர்ப்பங்கள், பாம்பு அந்த வனாந்தரத்தில் வந்துச்சு, எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சு. ஷரப் நாகாஸ், ஷரப் நாகாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொல்லிவாய் சர்ப்பங்கள். அது அது கடிச்சதுன்னா அதுக்கு ஏன் கொல்லிவாய் சர்ப்பம் அப்படின்னு யூத கமெண்ட்ரியில் போய் பார்த்தேன். அது யார் இங்கே கடிச்சதுன்னா, அவங்களுக்கு சரீரத்தில் உள்ள தண்ணீரெல்லாம் ஒரு கட்டியாக ஃபார்ம் பண்ணி அந்த கட்டியினுடைய வாயில் கொல்லி வச்ச மாதிரி காந்தும். அதுதான் கொல்லிவாய் சர்ப்பம், அதனுடைய டாப்பில். சரி, அது அப்படி அவங்க டீஹைட்ரேஷன் ஆகி வலியிலே விழுந்து செத்து போவாங்க. இப்போ மோசேட்ட எல்லோரும் சொல்கிறாங்க, கூட்டு வந்தீங்களே ஐயா இந்த வனாந்தரத்துக்கு, பாம்புள்ள இடத்துக்கு. மோசே
வனாந்தரத்தில் சர்ப்பத்தை உயர்த்தினான், வெண்கல சர்ப்பத்தை. அதை பார்த்தவர்கள் பாம்பு கடியிலிருந்து சோமடைந்தார்கள், கொள்ளிவாய் சர்ப்பத்தின் கடியில் சோமடைந்தார். அதை போலவே சிலுவையை பார்த்தா போதும், அந்த பாம்பை தொட்டால் சோமாகும்னு சொல்லியிருந்தால் எல்லாரும் கம்பில் ஏறுவான், வயசானவங்க ஏற முடியாது. அவர் என்ன சொன்னார், இங்கே போயிட்டு இருக்கும்போது பாம்பு கடிச்சுதான், திரும்பி இப்படி பார், யூ ஆர் அலைவ். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள், சுகமடைந்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வசனத்தை சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது, ஐ வில் see my Lord same way when he was on that day. மத்தேயு 14:36 எப்படி இருந்தாரோ அதே ட்ரெஸ்ஸில் வருவாரோ. நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன், ஆண்டவரே அவங்க சார்பில் உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை on their behalf தொடும்படி I ask you permission. Many will be healed all across the globe. நோய் என்பது நமக்குரியது அல்ல. ஒரு மறுபடியும் பிறந்த ஆவி அது எப்படி இருக்கு, அதில் எல்லாம் இருக்கு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒளிந்து போயின புதிதாயினன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஹியூமன் ஸ்பிரிட்லேயே ஹீலிங் இருக்குது. கல்வாரி சிலுவையில் ரட்சிக்கப்பட்ட ஹியூமன் ஸ்பிரிட்டில் ஹீலிங். அந்த ஹியூமன் ஸ்பிரிட்டில் அந்த பொற்கிண்ணிங்கிற இடத்துல தான் அந்த லைட் இருக்கு. அண்ணா மெண்டஸ் ஃபெரல்னு ஒரு அம்மா, அந்த அம்மா 12வது மாடியில் ஜன்னல் பக்கத்தில் இருந்து அப்படி கீழே பார்த்துருந்தாங்க. பாண்டவர் கேட்டார், மகளே 12வது ஃப்ளோரில் நீ இருக்கிற, கீழே எத்தனை எறும்பு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னாரு. இந்தம்மா சொல்லிச்சு, 12வது ஃப்ளோரில் இருக்க, ஆட்களே எத்தனைன்னு பார்த்து என்னால் எண்ண முடியல, நீங்கள் எறும்பு எத்தனைன்னு கேட்குறீங்களே, அதெல்லாம் சொல்லுவோம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எறும்பு அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய எதிரிகளும் அப்படி தான், அதை விட சின்னது. யூ திங்க் தேர் ஆர் சர்டன் பீப்புள் ஹூ ஆர் அகேன்ஸ்ட் யூ. அந்த எறும்பை பார்க்க முடியாதுல்ல, ரொம்ப சின்னதாக இருக்கல. உனக்கு விரோதமாக இருக்கும் சக்திகள் அந்த எறும்பை விட சின்னது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய ஹியூமன் ஸ்பிரிட் பர்ஸ்ட் ஆகி 12 மாடி கட்டடம் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாண்டவர் அவங்க டீச் பண்ணார், இந்த சத்தியத்தை மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் உணரல. யுத்தம் யுத்தம் நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தாவே உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்க இஷ்டம் இல்லை, யுத்தத்தை நானே போராடிக்கிறேன்பா, என்னை விட்டுருங்க அப்படின்னு போயிட்டு நல்லா அடி வாங்கிட்டு பிளாஸ்டர் ஒட்டிட்டு நொண்டி வந்து சொல்கிறேன், அதான் சொன்னேன்ப்பா யுத்தம் என்னுடையதுன்னு சொன்னேன், நீ போன அடி வாங்கிட்டு வான்ட்டேன். நான் நல்ல வேலை, எப்போவுமே அவர் யுத்தம் அவருடையதுன்னு அவர்கிட்ட விட்டுருவேன். நான் தப்பு செய்து எவனும் அடிக்க வந்தால் கூட யுத்தம் உங்களுடையதுன்னு விட்டுருவேன், அவர் பார்த்துக்குவார் நம்ம பையன் அப்படின்னு. ரோமன்ஸ் 5:17. இந்த ஒரு வசனத்தை அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய கண்கள் நல்லா திறந்துடும். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க போதும். ஆதாமினுடைய மீறுதலினால் என்ன ஆயிடுச்சு, உலகத்தில் சிங்காசனத்தில் பிசாசு வந்து உட்கார்றான். கர்த்தர் அந்த சிங்காசனத்தை ஆதாமுக்கு தான் சொன்னார், இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் பொறுப்பை நான் உனக்கு தருகிறேன், இந்த ஒரு சிங்காசனம் ஏதேன் தோட்டத்தில் போட்டு இதில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய அப்படின்னார். பிசாசு பார்த்தா, இந்த பயில ஆட்சி செய்ய விட்டா நம்ம ராஜ்யம் தொலைஞ்சுது, அதனால் அவனை இறக்கிட்டு ஏவாளையும் இறக்கிட்டு நான் போய் உட்காரணும். அதான் சொல்லி இந்த வசனம், அந்த ஒருவன் மூலமாய், அந்த ஒருவன் யாரு, ஆதாம். ஆதாமுடைய மீறுதலினாலே அந்த ஆதாம் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆட்சி செய்வார்கள் என்று நினைக்கிறேன். ஆட்சி செய்யலாம் அப்படி போட்டிருக்கா, ஆட்சி செய்வார்கள் என்பது நிச்சயமாமேன்னு போட்டிருக்கா,
அதிக நிச்சயமாமே. நான் இந்த வசனத்தை படித்தேன்னா 4 தடவை அதிக நிச்சயமாமேன்னு சொல்லுவேன். ஏன்னா அது நிச்சயம் இல்லைன்னு பிசாசு காதலை சொல்கிறான். அதில் என்ன போட்டிருக்கு? நம்ம ஆட்சி செய்யணும். லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உயிரோடு எழட்டும். ஏனோக்கு தேவனோடு நடை போட்டான். ஏனோக்கு தேவனோடு நடை போட்டான்னா, ஏனோக்கு தேவன்கிட்ட பேசினதை விட அவர்கிட்ட கேள்வி கேட்டது தான் அதிகம். எதை கெடுத்தாலும் கேட்டுவான். பரிகாரியான கர்த்தர்னா என்ன அர்த்தம்? ஏன் மொழிபெயர்ப்பு? நான் உங்களுக்கு இலவசமாய் எல்லா நோயும் தீர்க்கும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர். 2 காரியம், கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும். கிருபை, கிரேட் கிரேஸ். கிருபைங்கிறது நம்ம போய் வாங்க வேண்டியது. நீதி என்பது அவர் கிஃப்டாக கொடுப்பது. கிரேஸ் இஸ் வி கோ அண்ட் அப்டைன். அவர் சொன்னார், தைரியத்தோடு சிங்காசனத்தன்னைக்கு வாங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 16. Come, enter into the throne room of God with all the boldness to get mercy, to obtain grace for the time of need. உங்களுக்கு ரொம்ப தேவை நீதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு தப்பு எண்ணம் கிடையாது, ஒரு தப்பு வார்த்தை கிடையாது, ஒரு தப்பு கிரியை கிடையாது. அவ்வளோ நீதியும் என் நீதியை நீக்கிட்டு என் கணக்கில் எழுதிட்டார். அப்போ இந்த நீதியை பற்றி தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீராப்பு வரும், ஒரு வீராப்பு வரும், ஒரு வைராக்கியம் வரும். நீங்கள் தினந்தோறும் என்னைய ஜெபம் பண்ண சொல்லாதங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் இங்கே ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அவர் ஜெபப்படுத்தி வச்சுருக்கார். நான் கம்பவுண்டர் தான், டாக்டர் தான் பண்ணோம். இந்த கிருபை எப்படி பெறுறது? தைரியமாக வாங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டீங்க. கிருபை எப்படி பெறுறது? அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள்னு சொல்லியிருக்கா? பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்னு சொல்லியிருக்கா? மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்னு சொல்லியிருக்கா? அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி கடுகளவு சந்தேகம் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமாம், அவர் உயிர்த்தெழுந்தார்னு பைபிளில் போட்டிருக்கு, அதனால் நானும் சொல்கிறேன் உயிர்த்தெழுந்தார். அப்படி இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், உங்களோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்தார் எங்கே இருக்கார்? பரலோகத்தில் இருக்காருன்னு சொல்ல. அவர் எங்கே இருக்கார்? உங்களுக்குள்ளே இருக்கார். பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பது அவர். having great pleasure to give the kingdom of God to you. Fear not, little flock. Only little flock knows in this world among the big flock that Jesus is a risen Lord. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத அவங்க மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எல்லாத்தையும் ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாகிட்டார். ரொம்ப சிம்பிளாக்குனதுனால நமக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் எல்லாத்தையும் காம்ப்ளிகேட்டாக, இவர் அதுக்கு விரோதமாக எல்லாத்தையும் சிம்பிளாக்க நமக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். எனக்கு உத்தரவு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். கர்த்தருக்குள் அன்பாலுள்ள இன்றைக்கு எஸ் மாஸ்டர், ஐ ஃபீல் யுவர் சூப்பர் நேச்சுரல் பிரசன்ஸ். ஐ வாண்ட் டு மூவ். ஐ எம் நாட் வர்தி டு மூவ் டுவர்ட்ஸ் யூ. I want to touch the hem of your garment. இதே ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டிருந்தீங்க.
I'll touch the hem of the garment. On behalf of the audience, on behalf of people looking at me, ஸ்க்ரீன்ல இருந்து நீங்கள் இறங்கி வாங்கப்பா. நான் தொடுறது வேற, நீங்கள் அவங்களே உங்கள் வஸ்திரத்தை தொடட்டும், விசுவாசத்தில் தொடட்டும். Let the supernatural power of God shall flow. I also want some power of God to flow from my doctor. Nice to experience your power. Receive the healing virtues flowing. Some waves are traveling across. That wave format shall collapse into particles and replace the defective organs. For many of you, because of diabetes and blood pressure and other reasons, aging, your internal organs have been damaged. The Lord is resurrecting. Power of God shall flow through her in Jesus' name. பொருளாதார ஆசீர்வாதம் முடங்கி கிடக்கிறது, கஷ்டப்படுகிறேன் என்று சொல்கிறவர்கள், Lord, I resurrect financial blessings. I resurrect financial blessing. The Lord is telling me, you need to have a child. Touch her, dear Lord. பிசாசுகள் யார் வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருந்தால் அந்த பிசாசுகள் போகணும். Yes, it's leaving. The power of God is flowing. I resurrect age reversal. I pray for financial blessing. I pray for physical strength. சரீர பலம் வருகிறது. சரீர பலன், சிம்சோனின் சரீர பலன், அது 4வது கொம்பின் வல்லமை. ஒரு ஆட்டின் வாயை கிழிப்பது போல சிங்கத்தின் வாயை கிழித்தார். சிம்சோன் சிங்கத்தின் வாயை கிழித்தார். காசா பட்டணத்தில் அந்த கதவுகளை அப்படியே தூக்கி கொண்டு மலை ஏறினார். கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்றார். கடைசியிலே இந்த ஒரு விசை மாத்திரம் கர்த்தாவே கருணை காட்டுங்கள் என்று சொல்லி 3000 பேரை கொன்றார். Yes, the power of God is moving, still moving, still moving. Touch, 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 receive, receive, keep receiving, keep receiving. அந்த தாயாருக்கு வயிற்றை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். intestinal problem, intestinal problem is healed. முன்னேற்றத்தை காணவில்லையே வேலை செய்யும் ஸ்தலத்தில் என்று சொல்லுகிற 2 பேரை பார்க்கிறேன். Thank you Lord, thank you for your presence. வயதாகிவிட்டதே, பற்கள் ஆட ஆரம்பித்திருக்கிறது என்று ஒருவர் நினைக்கிறார். அவருடைய பற்கள் பலன் பெறுகின்றன. The Lord moves like a dentist. I have touched his garment on your behalf. அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுத்த தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், இன்றைக்கு உங்களையும் சுகப்படுத்துகிறார். Final touch. Thank you Lord Jesus. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 919351000944. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.